துளசிக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லு, அவங்களுக்கும் ஒரு புடவை எடுக்கணும். டேய் அதெல்லாம் எதுக்குடா? நோ விஸ்வா, இதை நான் மட்டும் முடிவு பண்ணல, என்னோட உட்பி தீபிகாவும் சேர்ந்து முடிவு பண்ண விஷயம். இத பார் வினோத், துளசிக்கு என்ன கலர் பிடிக்குன்னு அவகிட்டே கேட்டுருவோம். நான் நம்பர் தரேன், நீயே ஃபோன் பண்ணி பேசு. உனக்கு துளசி தெரியும்ல? நல்லா தெரியுமே. அவங்க நம்பர் சொல்லுங்க சார். 1 செகண்ட். 99414. I am right, Vishwa? ரைட் சார். துளசியோட நம்பர் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. சரி விஸ்வா, நீயே உன் ஒய்ஃபுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்றா, நாங்க பர்ச்சேஸ் கிளம்புறோம். என்னப்பா இவ்வளவு யோசிக்கிற? என்ன கலர்னு டக்குன்னு சொல்லு. பிங்க் கலர்னா துளசிக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஓ, துளசி தான் கால் பண்றாங்க விஸ்வா. ஓ துளசி, நான் வினோத் பேசுறேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வினோத்தா? யாருன்னு ஞாபகம் வரலையே. என்ன துளசி, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் தான் விஸ்வாவோட காலேஜ் மேட். என்னோட ஹாஸ்டல் ரூம் கூட நீங்களும் விஸ்வா வந்திருக்கீங்களே, இப்ப ஞாபகம் வருதா? ஓ, அந்த வினோத்தா? இப்போ ஞாபகம் வருது. நீயும் விஸ்வாவும் அடிக்கடி காலேஜ கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போவீங்க, கரெக்டா? ஐயோ, கரெக்டா சொன்னீங்க துளசி. இன்னும் இந்த விஷயத்துல ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே. என்ன வினோத், ரொம்ப நாளாச்சு. அம்மா, இப்போ நீ எங்க இருக்க? ஆக்சுவலா நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ற துளசி. ஆனா இப்போ நான் விஸ்வோட ஆபீஸ்ல அவன் கூட தான் இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் துளசி, உனக்கு மேரேஜ் கிஃப்டா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீ ஃபோன் எடுக்கல. உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு நான் விஸ்வா கிட்ட கேட்டேன். அவனும் உனக்கு பிடிச்ச கலர்னு சொல்லி ஒரு கலர் சொன்னான். அது என்ன கலர்னு சொல்லு பாப்போம். இரு துளசி, நான் போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். விஸ்வா சொன்ன கலர் எதுன்னு நீ கரெக்டா சொல்றேன்னு பாப்போம். இப்ப சொல்லு துளசி. எனக்கு பிங்க் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். வாவ், சூப்பர் துளசி. விஸ்வாவும் உனக்கு பிடிச்ச கலர் தான் கரெக்டா சொல்லியிருக்கான். ஓகே துளசி, இன்னைக்கு ஈவினிங் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னு விஸ்வா உன்கிட்ட சொல்லுவான். சீக்கிரமே நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பை. பை வினோத். மாமா, என்ன மாமா இது? இதுவா? இதுல சாரி இருக்கு லக்ஷ்மி. சாரியா? யாருக்கு மாமா? எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல லக்ஷ்மி, இது துளசிக்கு எனக்கும் மேரேஜ் கிஃப்ட்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான். துளசி, துளசி. என்ன விஸ்வா? இந்தா, இதுல என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த சாரி இருக்கு. இதை கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கு. நாம அவன் வீட்டுக்கு போகணும். இங்க பாரு, என் ஃப்ரெண்டு வீட்டுல நான் உன்னை மனைவின்னு சொல்லி பேச மாட்டேன். அதே மாதிரி நீ அங்க வச்சு என்ன உன் புருஷன் சொல்லி உரிமை கொண்டாடக்கூடாது. என்ன சொன்னது புரிஞ்சுதா? விஸ்வா, உனக்கு என்ன மனைவின்னு சொல்ல இஷ்டம் இல்லைனா எதுக்கு நாங்க வரணும்? பேசாம எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிடு. நான் வரல. எனக்கு அந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லணும்னு ஆசைதான். ஆனா என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அவன் நம்ம 2 பேரையும் ஒன்னா வரணும்னு ஆசைப்படுறான். அதனால அவங்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி ஏமாத்த முடியாது. சீக்கிரமா ரெடியாவு, போ.
என்ன துளசி யோசிக்கிற? மாமா உன்ன மனைவியாவே ஏத்துக்கலன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? விஸ்வாக்கு சொல்ல விருப்பம் இல்லைனாலும் நான் அவனோட மனைவிதான். அத நீ தெரிஞ்சுக்கோ. உட்காரு. துளசி ஜாலியா போறாளே, அவ சந்தோஷமா இருக்க விடவே கூடாது. அவளை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ம்? ச்சே. அத்தைய வச்சு ஒர்க் அவுட் பண்ணா மாமா வந்துதானே ஆகணும். பண்ணிடுவோம். என்னதான் லவ் மேரேஜ் இருந்தாலும் ஃபங்க்ஷன் பிரம்மாண்டமா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சூப்பர் சார். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். உள்ள போங்க. ஆமா. போங்கம்மா. வாங்க 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 வாங்க. விஸ்வா, உன்னையும் துளசியும் ஒன்னா பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. 1 மினிட். வினோத், தீபிகா வாங்க. யார் வந்திருக்காங்க பாருங்க. ஹாய் விஸ்வா. ஹாய்டா. நல்லா இருக்கீங்களா துளசி? நல்லா இருக்கேன் வினோத். Hi. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தீபிகா, இது துளசி, விஸ்வாவோட வைஃப். துளசி, இது தீபிகா, என்னோட உட்பி. ஹாய். ஹாய் தீபிகா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க் யூ. போன்ல உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேட்டேன். அப்போ நீங்க இப்படிதான் இருப்பீங்களோன்னு நான் இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நேர்ல பாக்கும்போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எஸ் ரியலி. விஸ்வா, நீங்க ரொம்ப லக்கி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ் தீபிகா. துளசி, தீபிகா கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவ ரொம்ப அழகா போய் சொல்லுவா, பாத்துக்கோ. சரி வினோத், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். இருடா, என்ன அவசரம்? டின்னர் சாப்பிட்டு போலாம்டா. இல்லடா, வீட்ல அம்மா தனியா இருப்பாங்க, அதனால. விஸ்வா, டின்னர் சாப்பிடாம நீ போக கூடாதுப்பா. அதுவும் டின்னருக்கு முன்னாடி வினோத்தையும் தீபிகாவையும் விஷ் பண்ணி பேசணும். என்ன, ரெடியா? ஆம், பேசணுமா? என்ன சார் பேசணும்? என்னப்பா இப்படி கேக்குற? நீயும் துளசியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி வினோத்தும் தீபிகாவும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்க போறாங்க. அவங்க லைஃப்ல எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லிட்டு போங்க. கமான் கமான். முதல்ல யார் பேச போறீங்க? நீயா இல்ல துளசியா? ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? சரி சரி, நானே சொல்றேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல துளசியே பேசட்டும். துளசி, பேசுமா. Come on, relatives and friends. வாங்க வாங்க. இத பாருங்க. என்னோட சிஸ்டர் துளசி லவ் லைஃப்ல எப்படி இருக்கணும்னு அவங்க லவ்வபிளா பேச போறாங்க. அத நீங்க ஒரு லவ் ஃபீலோட கேளுங்க. ஓகே? கம் ஆன் துளசி. அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. ஆனா என் மனசுல என்ன தோணுதோ நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தாயோட கருவுல ஒரு குழந்தை உருவாகுற மாதிரி தான் ஒரு பொண்ணோட மனசுல காதலும் உருவாகுது.
குழந்தை பிறந்ததும் தொப்புள் கொடிய கட் பண்ணி அந்த குழந்தைய தாய்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிடறாங்க. ஏன்னா அப்பதான் அந்த குழந்தை தனியா வளரும். அந்த பந்தம் ஒரு 10 மாசம்தான் இருக்கும். ஆனா மனைவிங்கிற உறவு அப்படி இல்ல. புருஷன் மேல உள்ள காதல மனசுலயும் மனைவிங்கிற உறவுக்கு அடையாளமா தாலிய கடைசி வரைக்கும் அவ நெஞ்சில சுமந்துகிட்டே இருக்கணும். ஒரு கணவனோ இல்ல மனைவியோ அவங்க உயிர் பிரியற வரைக்கும் அந்த தாலி ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் திருமண பந்தம். அந்த பந்தத்தை பிரிக்கிறதுக்கு கடவுளை தவிர வேற யாருக்கும் உரிமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் துளசி, சூப்பர். என்னை விட நீ வயசுல சின்ன பொண்ணுமா, இல்லனா கால்ல நான் விழுந்திருப்பேம்மா. ஐயோ, அவ்வளவு அறிவா பேசுறேம்மா. வெரி குட்மா, கிரேட். ஓகே விஸ்வா, இப்ப நீ பேசணும். உன்னோட அட்வைஸ் என்னன்னு சொல்லு. வா. கமான் விஸ்வா, கமான். ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப ப்ராக்டிக்கல். லைஃப்ல லவ்வபிளா இருக்கிறது எப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னு சொல்றேன். எங்க அப்பா கவிஞர் கண்ணதாசனோட பெரிய ரசிகர். அவர் அடிக்கடி கண்ணதாசன் பாடல்களை தான் விரும்பி கேட்பாரு. அதுல ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர், பாடம் கேட்போம். காதலிக்கும் அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. அடடடடா, சந்திரபாபு பாடின பாட்டு பாது. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. எப்படிப்பா? சூப்பர் சாங் பா, செம்ம அட்வைஸ் பா. தேங்க் யூ ஆல். வாழ்க்கையோட தத்துவத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லிருப்பார்ப்பா நம்ம கண்ணதாசன். எவ்வளவு பெரிய ஜீனியஸ் அவரு. சூப்பர் சூப்பர் விஸ்வா, எல்லாரையும் சிந்திக்க வச்சுட்ட. துளசி, எல்லாரையும் கண்கலக்க வச்சுட்ட. தேங்க் யூ சார். சொல்லு லக்ஷ்மி. மாமா, பைரவி அத்தை கீழே விழுந்துட்டாங்க மாமா. என்ன லக்ஷ்மி சொல்ற? அம்மா கீழே விழுந்துட்டாங்க? மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க மாமா. சரி லக்ஷ்மி, நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் டாக்டர் கூட்டிட்டு போய் வரேன். சரிங்க மாமா.
வாங்க டாக்டர், வாங்க. டாக்டர், அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, பார்ப்போம். ஒரு நிமிஷம் டாக்டர். டாக்டர், உங்க அம்மா கூட இருந்தது யாரு விஸ்வா? இதோ இந்த லக்ஷ்மி தான் டாக்டர் அம்மா கூட இருந்து பார்த்துக்கிட்டா. லக்ஷ்மி, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுமா? ஆ, நான் மாடிக்கு துணி காய போட போயிருந்தேன் டாக்டர். வந்து பார்த்தப்போ பைரவி அத்தை வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. நான் அப்படியே பதறி போய் இவங்களை தூக்கி கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் மாமாக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னேன். டாக்டர், எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து அவங்க இப்படிதான் இருக்காங்க. அப்புறம் எப்படி டாக்டர் அவங்க கீழே விழுந்திருக்க முடியும்? அதான் டாக்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல. பயப்படாத விஸ்வா, இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்ப வேணாலும் நினைவு திரும்பலாம். ஒருவேளை இவங்களுக்கு திடீர்னு நினைவு திரும்பி இவங்க வீல் சேர்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். அந்த முயற்சியில தான் இவங்க விழுந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு பேரு பார்ட் டைம் மெமரி ரெக்கவர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஹேங் ஆகி மறுபடியும் ஒர்க் ஆகுற மாதிரி தான். அப்போ அம்மாவுக்கு எப்போ குணமாகும்னு சொல்ல முடியுமா டாக்டர்? உங்க அம்மா குணமாகறதுக்கு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது விஸ்வா. இந்த மாதிரி இருக்கிறவங்கள பொறுத்தவரை இது ஒரு உணர்வு சம்பந்தமான பிரச்சனை. மெடிசனால அவங்கள குணப்படுத்த முடியாது. பழைய விஷயங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் இவங்க கூடவே இருக்கணும். முக்கியமா உங்க அம்மாவை தனியா விடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். மத்தபடி அவங்க ஹெல்த் ரீதியா நல்லாதான் இருக்காங்க. ஓகே விஸ்வா, அப்ப நான் வரேன். இந்தம்மா, இனிமே ஏதாவது ப்ராப்ளம் வந்தா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. நான் வந்து பார்க்கறேன். ஓகே? ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே விஸ்வா. அம்மா கீழே விழுந்துட்டாங்க துளசி. இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா.